நம்மளோட உடம்புல ரோமத்துல வந்து சின்ன ஓல்ஸ் தான். அப்ப இந்த உடம்புல போகாதா நம்மளுக்கு பிரபஞ்ச சக்தி? என்னங்கம்மா? அதனாலதான் கடவுளுக்கு வந்து அந்த பவர். அதனாலதான் நம்ம ஒரு ஜோதிடம் பார்க்க யாராவது வந்தாங்கன்னா, நான் சும்மா வந்துடுங்க பார்க்க வந்துடுங்கன்னு சொன்னா, எனக்கு வேலை இருக்கு, நீங்க முதல்ல எந்திரிச்சிருங்க. ஏன்னா நம்மளை வருத்தலுக்கு இவங்க யாரு? நம்ம நவகிரகத்துக்கு சொந்தக்காரு. பல்லாயிரம் பேர் தலையெழுத்தை மாற்றக்கூடியது நம்ம. யாரு நம்பிக்கையோட பூப்பட வெத்தலை பார்க்கோட வர்றாங்களோ அவங்களுக்கு நீங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி அவங்களை வாழ வைங்க. விவாதம் தேவையில்லை. அவங்ககிட்ட பேசி அவங்களை புரிமை கேட்க பல வருஷம் ஆகும். அது இதுக்கு நம்மளுக்கு அந்த வேலை கரெக்டுங்களா? நம்மளோட ஜாதகம் வந்தாருன்னா ஏற்கனவே நான் ஒரு 10 அப்பாயின்மெண்ட் டேபிள் வச்சுக்கிறேங்க. இப்போ வந்த விஷயம் என்ன, நான் சுத்தி வளைச்சு ரொம்ப தைரியமா பேச மாட்டேன். டைரக்டாவே கேட்பேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன நடந்தது, எதுக்கு பணம் 2000 கட்டிக்கிறீங்க, எதுக்கு ஜாதகம் பார்க்க வந்தீங்க, எல்லாமே நானே கேட்பேன். சார் எல்லாம் ஜாதகத்துல சொல்லுவாங்கன்னு நினைச்சேன், அதெல்லாமே உனக்கு தெரியும். 2000 கட்டிக்கிறா சொல்லு, புரிஞ்ச உங்களுக்கு? 2000 கட்டி எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்க, உங்களோட தீர்வு என்ன அதை சொல்லு. ஐயா எனக்கு இடம் தான் பிரச்சனை. அப்ப இடம் தான் பிரச்சனை நீ சொல்லு, நான் அந்த இடத்துக்கு வரேன். எனக்கு கல்யாணம் பிரச்சனை, கல்யாணத்தை சொல்லு. நீங்க சொல்லாமலே உட்காந்துக்கிட்டு ஆடியிலிருந்து கணக்கு போட்டு எப்ப உங்களுக்கு அந்த காரியத்தை முடிப்பீங்க? கரெக்டுங்களா? இல்லைங்க வரும்போதே உங்களோட பிரச்சனை போல எழுதி கொண்டா இதெல்லாம் எது தேவை எது தேவைன்னு மார்க் கொடுத்தாரா இதான் யோசிக்கணும். இல்ல நீங்க உட்கார வச்சு நீங்க நல்லா பாருங்க, ஜாதகம் பார்க்கும்போது அவர் ஜாதகம் கொடுத்தவர் 5 நிமிஷம் உங்களுக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது, என்ன சொல்லலாம்னு தெரியாது. கரெக்டுங்களா? எந்த ஆளுக்கு என்ன தெரியாது. அப்போ அவர் எப்படியோ கருமாரி ஏதோ வார்த்தை விட்டாங்கன்னா அந்த வார்த்தைக்குள்ள ஒரு பிரச்சனை சொல்லி அந்த வழியிலே போய் நம்ம முடிப்போம். அதுக்கு நான் என்னங்கிறேன்னா, ஐயா பிரச்சனை வரும் உங்களுக்கே தெரியும், என்ன பார்க்க வந்திருக்கீங்க, 2 பேரும் சேர்த்து விஷயத்துக்குள்ள போகலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு என்ன குழந்தை பிரச்சனையா, தொழில் பிரச்சனையா, கடன் தான் பிரச்சனையா, இந்த 3 எதிர்த்து கேட்ட ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு. ரைட், அதுக்குண்டான வேலையை நீங்க செய்யுங்க. கரெக்டுங்களா? நீங்க இன்னொரு நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் பிரச்சனையை சொல்லுதுன்னா அவருக்கு பிரச்சனையை கண்டுபிடிக்கணும், ஜோசியத்தை கண்டுபிடிக்கணும். அவர் கேட்பார்ல, சார் நீங்க படிச்சிருக்கிறீங்க, இது வரைக்கும் என்றது ஓடிட்டு இருக்கிறது எல்லாம் தெரியும், இதுக்கு மேல இப்ப நான் என்ன பிரச்சனைக்கு வந்திருப்பேன்னு கேட்பாரா கேட்டாரா? இதுக்கு ஒரு ஜோசியத்துல ஒண்ணு சொல்லணும்ல. கரெக்டுங்களா? இன்னைக்கு சந்திரன் எங்க போயிட்டு இருக்குதுங்க? அந்த விருச்சிகத்துல போயிட்டு இருக்கக்கூடிய சந்திரனை அவங்க ஜாதகத்துல எந்த கிரகம் பாக்குதுன்னு பாருங்க, கோச்சார சந்திரன். அந்த கேள்வியில அவர் கேட்கறதுக்கு ஜாதகம் எடுத்துக்கிறாரு. ஏன்னா அவரோட துடிப்பு அதுதான், அவரை ஞாபகப்படுத்துறது பிரபஞ்சம். இன்னைக்காவது ஜோசியம் போய் பார்க்கிறாரு, 2 கிரகம் பார்த்தா 2 கேள்விதான் அவர் கேட்டிருக்கோம். அது 2 கிரகம் எதிர்பார்த்து நீங்களே எழுதி வச்சு, சனி பார்க்குது ஐயா தொழில் பத்தியா, குரு பார்க்குது உடம்பு இல்லையா, இந்த 2ல ஏதோ ஒண்ணு மென்ஷன் பண்ணுது, எது 2 ஒண்ணு சொல்றாரு. டைரக்டா விஷயம் என்னங்கம்மா, இது உங்களுக்கு ஈஸியா இருக்குதா? அதுக்கு நீங்க கோச்சாட்டு டெய்லி நீங்க, நான் உங்களோட எல்லா வேலையும் ஒண்ணு சொல்லுவேன். காலையில இன்னைக்கு கேட்ட நட்சத்திரம், அது தேதி கிழமை எல்லாம் போட்டு ஒரு போர்டு எழுதி வச்சுட்டு, ஆயிலியம் கேட்டை ரேவதி இந்த 3 நட்சத்திரம் போர்டு எழுதிருக்கேன். அதுக்கு அடுத்த நட்சத்திரம் என்ன? ஆயிலத்துக்கு இல்ல கேட்டைக்கு அடுத்து மூலம், அஸ்வினி மகம் மூலம், இந்த 2 6. இதுக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரம் முடிஞ்சு வந்திருப்பார்ல அனுஷம். இந்த 6 நட்சத்திரம் 9 நட்சத்திரத்தை எழுதி வச்சிருங்க, அதுக்குரிய ராசி போட்டு விட்டுருங்க, அதுக்குரிய நட்சத்திரத்தை போட்டுருங்க. இதை தாண்டி யாரும் ஜாதகம் வர மாட்டாங்க, அவ்வளவுதான். அவர் பைபிள் வச்சிருப்பாரு, அவர் அரசு நட்சத்திரம் வச்சிருப்பாரு. என்ன ஜோசிகாரம்மா நாவராதுக்கு எழுதி வச்சுக்கிறாங்க, வானியல் ஜோதிடமா இருப்பாரோ அப்படின்னு நினைப்பாங்க. ஓ வானசாஸ்திரத்தை கணிச்சுட்டாங்க, நம்ம வச்சுக்கிற அரசத்தை நம்ம பயிர் வச்சுக்கிறது கணிச்சுக்கிறாங்க. ஜாதகம் ஜோசிகளை மட்டும் கொடுக்கல, அந்த கணிச்சுக்கிறாங்க. இவங்க அங்கேயே ஜெயிச்சுட்டாங்க. ஜோசியம் உள்ள வரும்போதே நினைக்கிட்டு வருவாங்க. ஏன் நீங்க வராத முன்னாடி நீங்க வருவீங்க, எழுதி கொடுக்குற தேதி வேறையா? ஜோசியம் ஜெயிச்சாச்சுங்களா? கரெக்டுங்களா? அவ்வளவுதான். இது ராசிக்காரங்க, நீங்க அதுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இந்த ராசியோட நட்சத்திர ராசி பண்ணுது. இந்த கேள்வி இன்னைக்கு ஜாதகத்துல, இன்னைக்கு கோச்சார சந்திரன் இன்னைக்கு விருச்சிகத்துல போனா, இன்னைக்கு செவ்வாய் பத்தி நம்ம பேச போறோம். கடவுள் எந்த கடவுள் அதிகமா கேட்டா முருகனே பிடிச்சுக்க அப்படின்னு நினைக்கிறேன். செவ்வாய்க்கு முருகனே பிடிச்சுங்க, அதை விட்டுட்டீங்கன்னா தனுசுக்கு போயிருச்சுன்னா குருவே பிடிச்சுங்க, மகரத்துக்கு போயிருச்சுன்னா சனி, கருப்பராயம், முனீஸ்வரர், வீரபத்ரா இவங்களை பிடிச்சுங்க. அப்படியே மேசம்னா முருகர், அப்படியே ரிசவனா சுக்கரன்னா ஸ்ரீரங்கநாதர். அப்படியே எந்த கடவுள் மேல அந்த கிரகம் சஞ்சரிக்கிறோ அந்த கடவுளை தான் கூட்டிட்டு வந்து புரிஞ்சுட்டா. நீங்க செவ்வாய் முருகனா
இன்னைக்கு வந்து செவ்வாய்னா முருகன். ஞானப்பழத்தை பிழிந்து ரசமுடன் பிழிந்து முருகா என்ற பாடல் இல்ல. அது யாரு பாடுனா? அவங்க உட்கார்ந்து எப்படி வந்துக்கிறாங்க அம்மாவ. அப்போ இன்னைக்கு செவ்வாய் வேலை செய்யறது இல்லையா? அவங்க கட்டிக்கிற உள்ள அப்ப வருவே இல்லையா? அப்ப இன்னைக்கு செவ்வாய்க்குள்ள சந்திரன் ஒரு முருகன் உள்ள வருவே வர மாட்டாரா? இது எல்லாம் பரிகாரமாக ஒரு என்னமா கண்ணு அப்படியே பார்த்துட்டா இருக்குங்க. 1000 மாறிய தவிர போடுங்க. நம்ம 2 கடவுள் கொடுத்த 2 1000 பார்க்க பரிகாரம் என்ன தெரியுங்க? நாம ஏதோ ஒரு கஷ்டத்தை கொண்டு மண்டக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே நம்ம கிரைண்டர் போடக்கூடாது. விசாலமான உலகத்துல நிறைய மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் எல்லாம் செய்யணும். இதுல ஒரு பெரிய ஜோசியர்களுக்கே ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். 1330 பரிகாரம் தோண்டி எடுக்க போறேன். புக்கா படிச்சு எல்லாத்துக்கும் கொடுக்க போறேன். இந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சு நான் செய்யாம போன ஜோதிடத்துக்கே செய்யக்கூடிய பாவம் அது மட்டும்தான். குடும்பத்துல ஒரு ஜோதிடத்துல இருந்து நீங்க சம்பாதிச்சு நீங்க வயிற்று வளர்த்தி வாழும் பண்ணி குழந்தைகள் எல்லாம் வச்சுட்டு நானே ரகசியத்தை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துல அந்த ரகசியத்தோடவே நான் வாழ்ந்துட்டு இந்த மண்ணுக்குள்ள போயிட்டா இந்த ஜோதிடத்துக்குள்ள நாம இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு செய்யாம போனா அந்த ஜோதிடத்துக்கே ஒரு சாபம் வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்துடும். என்ன விஷயம் கிடைச்சாலும் உலகத்தை கொண்டு போய் சேர்த்திருங்க. உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளை எடுத்து அதை நிலநாட்டணும். அப்பதான் ஜோதிடம் பாடும். நல்லா யோசிச்சு பாருங்க. நாம இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் 43 வயசு, ஐயா கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேல. இவரு ஐயா இருக்காங்க கிட்டத்தட்ட இங்க இருக்கிறவங்க பெரியவங்க ஒரு 60-70 இருக்காங்க. அம்மா இவங்க அம்மா கூட இருக்காங்க. 70 வயசு வரைக்கும் இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. 100 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க இந்த பஞ்சாங்கத்தை வந்து கணிட்டி கொடுக்கலைன்னா நம்மளுக்கு அமாவாசை எப்ப வரும் பௌர்ணமி எப்ப வரும் நம்மளுக்கு தெரியுமா? கரெக்டுங்களா? அப்போ அன்னைக்கு முன்னோர்கள் அந்த அச்சு பிரிண்டு வந்த காலத்துக்கு முன்னாடி ஓலைச்சுவடியிலிருந்து வகுத்து அதை விரிவாக்கம் பண்ணி அதை எடுத்து நிலநாட்டி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து காட்டுத்தானே இன்னைக்கு பஞ்சாங்கம் வீடு வீட்டுக்கு இருக்குது. கரெக்டுங்களா? அப்ப நாம இந்த பிறப்பெடுத்து சோசியத்துல சம்பாதிச்சு வைத்த கலவு வேண்டாங்க. அவங்க கஷ்டப்பட்டு வகுத்தல் போட்டு கிடைச்சத வகுத்துக்கு சேர வேண்டிய சொத்தா மாறி இன்னைக்கு உலகம் போல இன்னைக்கு எல்லா ஜோதிடர்களும் நிறைய உருவாக்குறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இத்தனை பேர் உருவானாங்க இல்லைங்களா? இவங்க இந்த பாட்டு வருது இல்லைங்களா? 4033 கோடி தேவர்களும் 4000 கோடி ரிஷிமார்களும் ஆசீர்வாதத்தோடு ஒரு பாட்டு வரும். அது நான் உங்களுக்கு சாயந்தரம் சொல்றேன். அந்த 4000 கோடி ரிஷிமார்களுடைய ஆசீர்வாதத்தோடு போது அந்த 4000 கோடி ஜோசியர்கள் அந்த காலத்துல முன்னோர்கள் ஆன்மீகவாதியா இருந்திருக்காங்க. ரிஷிகள் எல்லாம் அதுகளுடைய வாரசுடைய ரத்தம் தான் நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. எப்படி அதுக்கு அந்த பாட்டே ஓம் இந்திரியன் தந்த வேப்பிலை. ஒரு வேப்பிலை இருக்குதுங்களா? அந்த வேப்பிலை வந்து சாதாரணமா நம்ம நினைக்கிறோம் எல்லா மரத்துக்கும் ஒரு மூலிகைக்கு உண்டான பாட்டு தான் கொடுப்பாங்க. ஆனா வேப்பிலைக்கு மட்டும் எத்தனை பேர் தியானிச்சுக்கிறாங்க? இந்திரன் தந்த வேப்பிலை, இறைவன் தந்த வேப்பிலை, சந்திரன் தந்த வேப்பிலை, சதா சிவம் தந்த வேப்பிலை, இரணையனம் பிரகஸ்வதியும் தியானித்து தந்தது வேப்பிலை. வேப்பிலை வாங்கி முனி கொத்து, முனி விசாதி, பக்கப்பிளவை, இந்த நோய்களுக்கெல்லாம் சரியா இருக்கா? பக்கப்பிளவை, பரும்பிளவை, உச்சிப்பிளவை, ஓடும்பிளவை, ஓடு விற்பூதி, கழுத்து சுத்திய கண்டாமாலை, சுழல்வாதம், கூட்டு சரவாக்கி, கோரா சங்கருப்பா, கல்லடி, முள்ளடி, முறியடி, அம்புபட்டது, அறுவாள் பட்டது, வெட்டுப்பட்டது, குத்துப்பட்டது, இப்படி 4448 வியாதிகளுக்கெல்லாம் கீழே போனால் இதுல வீசினீங்கன்னா கீழே போனால் கீழே இருப்பேன், மேலே போனால் மேலே இருப்பேன், பின்னங்கையாய் முழங்காய் குஞ்சு குஞ்சாய் எரிஞ்சு முட்டை முட்டையாய் எரிஞ்சு ஆடுகள் மேற்ற காடுகள் போல அடிபட்டு பிடிபட்டு செந்நீர் கத்தி பொன்மாய் கத்தி திருப்பால் என்கின்ற திருப்பால் கடலுக்கே இந்த நோய்கள் எல்லாம் போகலாம். வாடு வேப்படையில போட்டு பரித்திரா மரித்திரா குருவேதனை குரு பாதவேதனை ஓம் நமச்சிவாயான்னு கொண்டு போய் விடுவாங்களாம். ஒரு சிறகு போடுறதுக்கு இந்த குழந்தை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த குழந்தைய நிக்க வச்சு கிழக்கு முன்ன ஒரு வேப்பிலை எடுத்து இந்த மந்திரத்தை சொல்லி போட்டீங்கன்னா 7 தலைமுறைக்கு அந்த குழந்தைக்கு பிடி இருக்காது. எப்படி எனக்குமா? இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஃப்ளோல சொல்லும் போது நான் சொல்லிட்டேன். இதுக்கு டைம் 1/2 மணி நேரம் எடுத்துருப்பேன் எழுதுனீங்கன்னா. ஆனா இந்த வீடியோ வரும்போது வேணா அந்த வேப்பிலை பாட்டு வேணா போட்டு விட்டுருவேன். 3ஆவது பாட்டு இல்லையா? நான் போடுற சிறகு முதல்லாமா ஏடு கட்டுறது, சிறகு போடுறது, துண்ணூறு பந்திக்கிறது. ஏன்னா தாத்தா காலத்துல இருந்து
அதெல்லாம் வீடு வீட்டுக்கு வருவாங்க. அந்த ஓலையில வந்து பாலகிரி தோசை எழுதுவாங்க, இந்த ஏட்டு குணம் வருது இல்லைங்களா, அதுக்கு எழுதுவாங்க. அப்ப உட்கார்ந்து தம்பி அப்படின்னு சொல்லி அவர் அந்த குருனை ஒரு பெரிய தாத்தா இவர் உட்கார்ந்து, இன்னைக்கு நான் இந்த மந்திரத்தை கொடுக்குறேன், நாளைக்கு இது உலகம் பூரா போகும், நீ உட்கார்ந்து நான் சொல்ற மாதிரி எழுதிக்கிறேன்னு சொல்லி அவரோட நாக்கை என் நாக்களை நீட்டி ஓம்னு போட்டு கொடுக்குறாரு. எப்படி எழுதி நாம நாக்கை நீட்ட சொல்லி அவரோட நாக்கை நீட்ட சொல்லி அந்த ஓம்ங்கிறத அவர் நாக்குல சொல்லட்டி ஓம் முடிச்சு சரவண பாபா ஓம் அப்படின்னு போட்டு இந்த மந்திர உலகம் பூரா போகணும்னு கடைசியில வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுதான் அந்த பாட்டு. அந்த வேகமா வரும்போது உங்களுக்கு அது புரியும். நான் நிறுத்தி சொன்னேன். அந்த சிறகு போடும்போது நீங்க வேப்பிலை எடுத்து இந்திரன் தந்த வேப்பிலை, இரவு தந்த வேப்பிலை, சந்திரன் தந்த வேப்பிலை, சதாசிவம் தந்த வேப்பிலை, இரணியலம் பிரகஸ்வரியும் தியானித்து தந்த வேப்பிலை, வேப்பிலை வாங்கி முனிகுத்து முனிவி சாதி பக்கப்பிளவை மறுபிளவை உச்சிப்பிளவை ஓடும்பிளவை ஓடும் விப்புறுதி கழுத்து சுத்திய கண்டாமாலை சுழற்பாதம் கூட்டு சரவாங்கி கோரா சங்கருப்பா கல்லடி முள்ளடி முறியடி அம்பு விட்டது அறுவல்பட்டது வெட்டுப்பட்டது குத்துப்பட்டது இப்படி 4448 வியாதிகளுக்கெல்லாம் கீழே போனால் கீழே இருப்பேன், மேலே போனால் மேலே இருப்பேன், பின்னங்கையாய் முழங்காய் குஞ்சு குஞ்சாய் எரிஞ்சு முட்டை முட்டையாய் எரிஞ்சு ஆடுகள் மேஞ்ச காடுகள் போல அடிபட்டு பிடிபட்டு சென்னை பத்தி பொன்மாரி பத்தி திருப்பாலிக திருப்பார்காடு போகலாமா மருத்துரா மருத்துரா குருவேதனை ஒரு பாதுமதனை ஓம் நமச்சிவாயா. அன்னைக்கு அவர் கொடுத்தாரு அந்த மந்திரத்தை ஆதி காலத்துல. இன்னைக்கு நீங்க எல்லாம் இத்தனை பேர் அதை கேட்கறீங்க, அவர் சொன்னது உலகமே இன்னைக்கு இதை பாக்குது. அவங்க அந்த முன்னோர்கள் பார்த்து பொய்யாகலே இல்ல இல்லையம்மா. இது ஒரு பாரம்பரியமா நம்ம ஒரு திருவள்ளுவர் குலத்துல பிறந்து இந்த ஜோதிடத்துக்காகவே 13 வயசுல இருந்து 30 ஆண்டு காலம் இந்த உலகத்துல கிடைச்ச பொக்கிசமான சொத்தே வந்து இப்படி இருக்கக்கூடிய ஜோதிடத்துல நான் சொல்ல வேண்டிய சொத்து தான் என்கிட்ட இருக்கு. புரிஞ்சுக்கலாமா? பணம் காசு கோடிக்கணக்கில் நம்ம கிட்ட கிடையாது. இந்த நல்ல உள்ளத்தோட நம்ம இந்த உலக மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், நோக்கம் அதுவா இருக்கும். அப்போ ஒரு பாட்டுல வேப்பந்தலைக்கு இத்தனை முன்னோர்களும் அதுல ஆசீர்வாதம் பண்ணித்தான் வச்சதுனாலதான் நீங்க சாமிய தேங்காய் முத்திரிச்சு நீங்க கோயில்ல போய் தீர்த்தம் கொண்டாடும் போது வேப்பந்தலைய வந்து அந்த தீர்த்தம் முத்திரிச்சு தலையில எலுமிச்சம்பழம் அதுக்கு மேல அதுல குத்தி சக்தியிலெல்லாம் தலைமையில வச்சு அருளோட ஆடுறதுக்கு வேப்பந்தலை மூலிகை தான் கரகம் எடுத்து சோதிச்சிருக்காங்க அந்த காலத்திலேயே. அதுதான் நீங்க முன்னோர்கள் ஃபாலோ பண்றீங்க, கரெக்டா இல்லையா? வேற எந்த தரம் வருதுங்க ஐயா? அதான் மெயின். அதுலதானே அந்த அம்மா உட்கார்ந்து இருக்குது. என்னங்க ஐயா?